என்ன கேட்டா புஷி ஆனந்தை இந்த அரசு கைது செய்யற ஐடியா இல்ல. ஓ கைது செஞ்சு எப்படிங்க பெரிய ஆளாக்குவாங்க? ஏற்கனவே இவங்க பண்ண கூத்துக்கு தான் இவரு இந்தியால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஓகே இன்னும் போட்டு கைதுலாம் பண்ணா புஷி ஆனந்தெல்லாம் டம்மி பீஸை பெரிய ஆளாக்குற மாதிரி ஆயிடும். ஓகே. புஷி ஆனந்தே போய் என்ன கமிஷனர் சார் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவரை போய் டம்மி பீஸுங்கிறீங்க? ஓடி ஒளிஞ்சா என்ன பீஸ்ன்னு சொல்லுவாங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்றேன், இன்னைக்கு சொல்லலைங்க, ஆரம்பத்துலேருந்து சொல்றேன். அப்போ கூட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இவரை நியமிச்சது தப்புன்னு நான் சொல்ல வர மாட்டாங்க. நியமிச்ச பிறகு இவர் அந்த பொதுச் செயலாளருடைய தன்மையோட ப்ரெஸ்ஸை பார்க்கறதோ மற்ற விஷயங்கள்ல ஒரு பொதுச் செயலாளருடைய தன்மையோடு நடந்தாருன்னா நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அவர் தான் இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றதுதான் பெரிய பெரிய விஷயம். இட்டுன்னு போய் இட்டுன்னு கொண்டு வந்து விட்டல முட்டுச்சந்தில் இட்டுன்னு போய் இப்போ ஜெயிலே கொண்டு போய் விட்டுரு. கொஞ்சம் மிஸ் ஆனா விஜய் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்கல்ல. அப்புறம் கிட்டத்தட்ட ஏன் விஜய் ஏன் கைது செய்யலைங்கிற துணியில தான் நேத்தி வந்து ஹைகோர்ட்டும் கேட்டிருக்காங்க. விஜய் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லைங்க? அது பல இது இருக்கும். எஃப்ஐஆர் கூட போட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொரு தலைவர் மேலே இல்லையா? நேரத்துல சீமான் கேட்டார்ல, என் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது தெரியுமா அப்படின்னு. எல்லா வழக்குலையும் கைது பண்ணால் சீமான் வெளியே வர முடியாது, ஆயுள் தண்டனை தான். அதனால நான் எஃப்ஐஆர்லாம் போடுவாங்க. அந்த கோர்ட்டு கேட்கறத வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் கைதுன்னு கொண்டு போயெல்லாம் நிறுத்த முடியாது.